அனைவருக்கும் வணக்கம். டீ டைம் டிஎன்பிஎஸ்சி நம்ம ஏற்கனவே ஜூலை மாதத்துக்குரிய பகுதி 1க்குரிய நடப்பு நிகழ்வுகள் பகுதி பார்த்தாச்சு. அதன் தொடர்ச்சியாக பகுதி 2. இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரான நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். முழு விலங்கினங்கள் சரிபார்ப்பு பட்டியலை தயாரிக்கும் முதல் நாடு இந்தியா. முழு விலங்கினங்கள் சரிபார்ப்பு பட்டியலை தயாரிக்கும் முதல் நாடு இந்தியா. 1,04,561 உயிரினங்களை உள்ளடக்கிய முழு விலங்கினங்களின் விரிவான சரிபார்ப்பு பட்டியலை தயாரித்த உலகின் முதல் நாடாக இந்தியா மாறியுள்ளது என்று மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் யாருன்னு தெரியுமா? பூபேந்தர் யாதவ். அதாவது சுற்றுச்சூழல் நம்மளை சுற்றி இருக்க சூழல் நல்லா பூக்கள் பூத்துருக்குன்னு நான் வச்சுக்கோங்க. சுற்றுச்சூழல் அமைச்சர் யாருன்னே கேட்டால் அது சொல்ல தெரியணும். சுற்றுச்சூழல் யார் பூ போல் இருப்பாருன்னு வச்சுக்கோங்க. பூபேந்தர் யாதவ் அறிவித்தார். இந்திய விலங்கியல் ஆய்வு ISI ஏற்பாடு செய்திருந்த விலங்கு வகை பிரித்தல் உச்சி மாநாடு 2024 பூபேந்தர் யாதவ் சுற்றுச்சூழல் அமைச்சர் பேசுகிறாங்க. கொல்கத்தாவில் ISIயின் 109வது நிறுவன தினத்தையொட்டி கொல்கத்தாவில் 109வது ISI நிறுவன தினம் கொண்டாடியிருக்காங்கன்றதை சொல்ல வராங்க. இதன் மூலமாக இந்திய விலங்கினங்களின் சரிபார்ப்பு பட்டியல் போர்ட்டலையும் யாதவ் தொடங்கினார். எங்கே தொடங்கினார்? இந்திய விலங்கினங்களோட சரிபார்ப்பு பட்டியல் போர்ட்டல் ஒன்று தொடங்கியிருக்காங்க. எங்கே தொடங்கினாருன்னா கொல்கத்தாவில் தொடங்கினாங்க. கொல்கத்தாவில் எத்தனாவது நிறுவன தினத்தையொட்டி தொடங்கினாங்க அப்படின்னா 109வது நிறுவன தினத்தையொட்டி. யார் தொடங்கினா அப்படின்னா பூபேந்தர் சிங். பல்லுயிர் பாதுகாப்பில் இந்தியா உலகளாவிய முன்னணியில் உள்ளது என்பதை அவர் வலியுறுத்தினார். நாட்டின் பாரம்பரியம், நெறிமுறைகள் மற்றும் மதிப்புகள் இயற்கையை மதிக்கின்றன மற்றும் பல்லுயிர் பாதுகாப்பை ஊக்குவிக்கின்றன. 1,04,561 உயிரினங்களை உள்ளடக்கிய தனது முழு விலங்கினங்களின் சரிபார்ப்பு பட்டியலை தயாரித்த உலகின் முதல் நாடாக இந்தியா மாறியுள்ளது. உலகத்திலேயே ஃபஸ்ட்டு எல்லா விலங்கினங்களோட பட்டியலையும் தயார் செய்த முதல் நாடாக இந்தியா மாறியுள்ளது. பல்லுயிர் ஆவணப்படுத்தலில் உலகளாவிய முன்னணியில் தன்னை நிலைநிறுத்துகிறது என்று பூபேந்தர் யாதவ் கூறினார். இந்தியாவின் விலங்கினங்கள் சரிபார்ப்பு பட்டியல் போர்ட்டல் என்பது இந்தியாவிலிருந்து அறிக்கையிடப்பட்ட விலங்கினங்களை விவரிக்கும் முதல் விரிவான ஆவணம் சொல்கிறாங்க பூபேந்தர் யாதவ். அடுத்தது இது இவ்வளோ தூரத்துக்கு நம்ம அதை இது பண்ணாதே நமக்கு அந்த 2 விஷயங்கள் கிடைக்கும். ஃபஸ்ட்டு பூபேந்தர் யாதவ் யார்? சுற்றுச்சூழல் அமைச்சர்ன்ற ஒரு விஷயம் தெரியும். ஃபஸ்ட்டு அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்றது தெரியும். இந்தியாவிலேயே முதல்ல முழு விலங்கினங்களை சரிபார்ப்பு பட்டியலை தயாரித்த முதல் நாடு இந்தியான்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. அது ஒரு கரண்ட் ஈவெண்ட்டு. எங்கே வச்சு சொன்னாங்கன்னா கல்கத்தாவில் சொன்னாங்க. கல்கத்தாவில் எந்த மீட்டிங்கில் சொன்னாங்கன்னா 109வது நிறுவன மாநாடு நடந்துச்சு, அதில் சொன்னாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும் நமக்கு. ஓகேங்களா? இது அது போர்ட்டல், முழு விலங்குகளை சரிபார்ப்பு பட்டியல் தயாரிக்கும் அந்த போர்ட்டல் இந்தியாவின் விலங்கினங்கள் சரிபார்ப்பு பட்டியல் போர்ட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி முழுமையாக நம்ம ஒரு கட்டுரையாக நம்ம அதை படிக்கும் போது நமக்கு அதில் ஒரு சில ஐடியாக்களும் குழுக்களும் கிடைக்கும். குழப்பம் இருக்காது. கரண்ட் ஈவெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனித்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமானது மட்டும்தான் தொகுத்து கொடுத்துருக்கேன். அடுத்தது உலக வனப்பகுதி லாபத்தில் இந்தியா 3வது இடத்தில் உள்ளது. இந்தியா 2010 முதல் 2020 வரை ஆண்டுதோறும் 2,66,000 ஹெக்டேர் வனப்பகுதியை பெற்றுள்ளது. ஒவ்வொரு வருஷமும் 2010 2020 வரைக்கும் கணக்கெடுக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த 2,66,000 ஹெக்டேர் வனப்பகுதியை பெற்றுள்ளது. இந்த காலகட்டத்தில் மிகவும் குறிப்பிடத்தக்க வனப்பரப்பளவை கொண்ட முதல் 10 நாடுகள் பட்டியலில் 10 நாடுகள் வகைப்படுத்துவாங்க. அந்த 10 நாடுகள் இந்தியா எத்தனாவது அனுச்சுன்றது அந்த கொஸ்டின். 3வது இடத்துக்கு வந்திருக்காங்க. அவ்வளோதான் என்று உணவு மற்றும் விவசாய அமைப்பின் FAO ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. புதிய அறிவிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது நாடோடி யானை கூட்டு இராணுவ பயிற்சி. நாடோடி யானை கூட்டு இராணுவ பயிற்சி எந்த 2 நாடுகளுக்கு இடையில் நடக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மங்கோலியா மற்றும் இந்தியா இராணுவத்துக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் நாடோடி கூட்டு இராணுவ பயிற்சி. அந்த 2 நாடுகளுக்கும் இடையில் நடக்கக்கூடிய பயிற்சியோட பேர் என்னன்னு கேட்பாங்க. நாடோடி யானை அப்படின்னு சொல்லணும். இது எங்கே நடந்துச்சு? இப்போ 2024 எங்கே நடந்துச்சு அப்படின்னா எந்த மாநிலம் சொல்லி கேட்டாங்கன்னா மேகாலயான்னு சொல்லணும். மேகாலயான்னு கொடுத்து எங்கே நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா மேகாலயாவில் இருக்கக்கூடிய சில்லாங் அப்படின்றத சொல்லணும்.
இதோட படிச்சிடுறேன். மங்கோலியாவிற்கும் இந்திய குடியரசிற்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பின் ஒரு பகுதியாக ஜூலை 3 முதல் 16ஆம் தேதி வரைக்கும் 2024 அன்று இந்தியாவின் மேகாலயா மாநிலம் ஷில்லாங் நகரில் உள்ள இந்திய இராணுவ பயிற்சி தளத்தில் நாடோடி யானை கூட்டு இராணுவ பயிற்சி நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்திய இராணுவம் சிப் அடிப்படையிலான 4G மொபைல் பேஸ் ஸ்டேஷனை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். பொதுவாக இப்போ நம்ம பயன்படுத்துகிறது இப்போ நம்ம கரண்ட்டாக 2024 வந்துட்டோம். இப்போ 5G சேவை தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போய்கிட்டு இருக்குது. ஃபுல்லாக பரவலாக வந்து எல்லாருமே 5G மொபைல் தான் மாறிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்திய இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டு கட்டமைப்பில் சொல்கிறாங்க. இதே தெளிவாக அதை வந்து கொஸ்டின் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிறோன்னா, இந்திய இராணுவம் சிப் அடிப்படையிலான 4G மொபைல் பேஸ் ஸ்டேஷனை அறிமுகப்படுத்தியுள்ளது. எப்படின்னா, இந்திய இராணுவம் முதல் முறையாக உள்நாட்டு சிப் அடிப்படையிலான 4G மொபைல் பேஸ் ஸ்டேஷனை அறிமுகப்படுத்தியுள்ளது. உள்ளுக்குள்ளேயே சொல்கிறாங்க, உள்நாட்டு இந்தியாவுக்குள்ளேயே. இது யார் மூலமாக அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா, பெங்களூரை சேர்ந்த சிக்னல்ஸ்ட்ரான் நிறுவனத்திடமிருந்து அரசு மார்க்கெட் பிளேஸ் போர்ட்டல் மூலம் வாங்கியிருக்காங்க. இது இவ்வளோ அளவு தேவை. நமக்கு தெரிய வேண்டிய விஷயம், இந்திய இராணுவம் வந்து உள்நாட்டு சிப் அடிப்படையிலான 4Gயா 5Gயான்னு கேட்பாங்க. 3G சேவையா 4Gயா 5Gயான்னு கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து 4G. இந்திய இராணுவம் வந்து 4G தான் இப்போதைக்கு வாங்கியிருக்காங்க. பெங்களூரில் சேர்ந்த ஒரு நிறுவனத்திடமிருந்து வாங்கியிருக்காங்கன்றது நமக்கு தெரியணும். அடுத்தது நாடோடி யானை கூட்டு இராணுவ பயிற்சி. ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இது மங்கோலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு பயிற்சி, நாடோடி யானை கூட்டு இராணுவ பயிற்சி. அடுத்தது சமீபத்தில் வந்து T20 2024 T20 உலகக்கோப்பையில் இந்திய அணி தான் வெற்றி பெற்றது. அதனோட கேப்டனாக இருந்தவங்க வந்து ரோஹித் சர்மா தான் கேப்டனாக இருந்தாங்க. ஓகேங்களா. அடுத்தது லியோன் மாஸ்டர் செஸ் சாம்பியன்ஷிப் விஸ்வநாதன் ஆனந்த். முன்னாள் உலக செஸ் சாம்பியன் இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்தை பற்றி தான் ஃபுல்லாக போர். அவங்கள பற்றி எப்படி அவங்க ஆரம்பத்துலேருந்து எப்படி நிறைய விருதுகள் வாங்கினது, இந்த இப்படிலாம் ஒரு கொஸ்டின் இதில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவரை பற்றி டெப்த்தாக தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது. பார்த்துருவோம். லியோன் மாஸ்டர் செஸ் சாம்பியன்ஷிப் விஸ்வநாதன் ஆனந்த். முன்னாள் உலக செஸ் சாம்பியன் இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்த் 10வது முறையாக, எத்தனாவது முறைன்றது கேட்பாங்க, 10வது முறையாக லியோன் மாஸ்டர் செஸ் சாம்பியன்ஷிப்பை வென்றுள்ளார். லியோன் மாஸ்டர். இவனை இப்போது சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம்னா, லியோ விஜய் நடித்த படம், லியோ மாஸ்டர் ரெண்டுமே. அந்த லியோன் மாஸ்டர் இது வந்து 10வது படம் நான் வச்சுக்கோங்க. 10வது முறையாக செஸ் சாம்பியன்ஷிப்பை வென்றுள்ளார். அவர் ஸ்பெயினில் உள்ள லியோன் எங்கே இருக்குன்னா ஸ்பெயினில் இருக்குது. 30 ஜூன் 2024 அன்று விளையாடிய இறுதிப் போட்டியில் ஸ்பெயினின் ஜெய்ம் சாண்டோஸ் லடாஸ் இவரையும் கேட்பாங்க. விஸ்வநாதன் ஆனந்த் வந்து இந்தியாவை சேர்ந்தவர். ஸ்பெயின் சார்பாக வந்து யார் விளாண்டா அப்படின்னா ஜெய்ம் சாண்டோஸ் லடாஸை 3-1 என்ற கணக்கில் தோற்கடித்து 2024ஆம் ஆண்டிற்கான லியோன் மாஸ்டர்ஸை வென்றார். 5 முறை உலக சாம்பியனான விஸ்வநாதன் ஆனந்த் இதற்கு முன்பு 1996, அதுக்கடுத்து 3 வருடம் கழித்து 99, அடுத்த வருடமே 2000, 2001, 2005, 2006, 2007, 2011, 2016 மற்றும் 2024 ஆகிய ஆண்டுகளில் லியோன் மாஸ்டர்ஸ் பட்டத்தை வென்றுள்ளார். இந்த வருஷத்தில் ஃபுல்லாமே வந்து அவர் லியோன் மாஸ்டர்ஸ் பட்டத்தை வந்து வென்றிருக்காரு. இந்த லியோன் மாஸ்டர்ஸ் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் சொல்ல தெரியணும் உங்களுக்கு. லியோன் மாஸ்டர்ஸ் எங்கே நடந்துச்சுன்னா ஸ்பெயினில் நடந்துச்சு. ஸ்பெயினில் எங்கே நடந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா லியோனில் நடந்துச்சு. அடுத்தது விஸ்வநாதன் ஆனந்த் பற்றி. விஸ்வநாதன் ஆனந்த் 1969ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி தமிழ்நாட்டின் சென்னையில் பிறந்தார். 1969ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி தமிழ்நாட்டின் சென்னையில் பிறந்தார். இந்தியா இதுவரை உருவாக்கிய சிறந்த செஸ் வீரராக கருதப்படுகிறவர் வந்து விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் தான். விரைவில் விஸ்வநாதன் ஆனந்த் விளையாட்டில் நிபுணத்துவத்தை வளர்த்து கொண்டார் மற்றும் 14 வயதில் தேசிய சப் ஜூனியர் செஸ் சாம்பியன் ஆனார். 15 வயதில் அவர் சர்வதேச முதுநிலை நெறிமுறைகளை பெற்ற இளைய இந்தியரானார். விஸ்வநாதன் ஆனந்த் 1988இல் இந்தியாவின் முதல் செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆனார். அவர் 5 முறை உலக செஸ் சாம்பியன். 2000 முதல் 2002 வரை ஆனந்த் FIDE உலக செஸ் சாம்பியனாக இருந்தவர். 2007இல் அவர்
மறுக்க முடியாத உலக சாம்பியனானார் மற்றும் 2008 ரஷ்யாவின் விளாடிமிர் கிராம்னிக்கு எதிராக தனது பட்டத்தை பாதுகாத்தார். அடுத்தது, அவர் மீண்டும் 2010 பல்கேரியாவின் வெசலின் டோபலாவை தோற்கடித்து 2012 இஸ்ரேலின் போரிஸ் கெல்ஃபாண்டை வீழ்த்தி தனது உலக பட்டத்தை வெற்றிகரமாக பாதுகாத்தார். 2013 மற்றும் 2014 ஆண்டு உலக செஸ் சாம்பியன்ஷிப்பில் நார்வேயின் மேக்னஸ் கார்லன்ஸிடம் தோற்றார். ஆனந்த் ஏப்ரல் 2006 கேரி காஸ்பரோவ், விளாடிமிர் கிராம்னிக் மற்றும் வெசலின் டோபலோவ் ஆகியோருக்கு பிறகு 2800 எலோ தரவரிசை மதிப்பெண்களை கடந்த 4வது வீரரானார். 21 மாதங்களாக உலக தரவரிசையில் சிறந்த வீரராக இருந்து வருகிறார். விஸ்வநாதன் ஆனந்துக்கு விருதும் மரியாதையும். இந்திய அரசால் நிறுவப்பட்ட இந்தியாவின் உயரிய விளையாட்டு விருதான ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதை பெற்ற முதல் நபர் விஸ்வநாத் ஆனந்த் தான். திரும்ப சொல்கிறேன், இந்திய அரசால் நிறுவப்பட்ட இந்தியாவின் உயரிய விளையாட்டு விருதான, இது விளையாட்டு விருது, ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதை பெற்ற முதல் நபர் விஸ்வநாத் ஆனந்த். 1991-92 அவருக்கு விருது வழங்கப்பட்டது. ராஜீவ் காந்தி கேல் ரத்னா, மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது என இந்திய அரசால் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அடுத்தது, ஸ்வப்னில் குசலே வெண்கல பதக்கம் வென்றார். ஸ்வப்னில் குசலே அப்படின்றவர் வெண்கல பதக்கம் வாங்கியிருக்காரு பாரிஸ் 2024. பாரிஸ் 2024 ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் ஆடவர் 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன்ஸ் இறுதிப் போட்டியில் இந்திய துப்பாக்கிச் சுடுதல் வீரர் ஸ்வப்னில் குசலே வெண்கல பதக்கம் வென்றார். 50 மீட்டர் 3B துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியாவின் முதல் ஒலிம்பிக் பதக்கம் இதுவாகும். 50 மீட்டரில் 3B துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியாவுக்கு கிடைச்ச முதல் பதக்கம் இதுதான் சொல்கிறாங்க. ஸ்வப்னில் குசலே எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்னே கேட்டுருவாங்க. ஸ்வப்னில் குசலே துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தொடர்புடையவர். இந்த பாரிஸ் 2024 எத்தனை மீட்டரில் கலந்துக்கிட்டாருன்னா 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன்ஸில் கலந்துக்கிட்டார். இந்திய ஆண்கள் கிரிக்கெட் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. போன வேர்ல்டு கப் வாங்கினதில் அவரோட பங்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. இந்திய ஆண்கள் கிரிக்கெட் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர். சமீபத்தில் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக இருந்தவங்க ராகுல் டிராவிட். இப்போ அவங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளோட தலைமை பயிற்சியாளராக போயிருக்காங்க IPL. அடுத்தது, சபீரா ஹரிஸ் அப்படின்றவங்க வெண்கலம் பாரிஸ் ஜூனியர் உலகக்கோப்பையில் வாங்கியிருக்காங்க. ஜூனியர் உலகக்கோப்பையில் சபீரா ஹரிஸ் வெண்கலம் வென்றார். சர்வதேச துப்பாக்கி சுடுதல் விளையாட்டு சம்மேளனம் ஜூனியர் உலகக்கோப்பையில் சபீரா ஹரிஸ் தொடர்புடைய விளையாட்டு எதுன்னே கேட்பாங்க. சர்வதேச துப்பாக்கி சுடுதல் போட்டி தான் இதுக்குரிய சரியான ஆன்சர். அடுத்தது, 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்திய தடகள வீரர்களுக்கு ஆதரவாக PCCI 8.5 கோடி வழங்கப்படும் என்று அறிவிச்சிருக்காங்க. 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்திய விளையாட்டு வீரர்களை ஆதரிப்பதற்காக இந்திய ஒலிம்பிக் சங்கத்திற்கு கிரிக்கெட் நிர்வாக அமைப்பு 8.5 கோடி வழங்கும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் PCCI செயலாளர் ஜெய்ஷா, அமித்ஷா அவர்களோட உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களோட பையன் ஜெய்ஷா அவர்கள் ஜெய்ஷாவின் அறிவிப்பு. பாரிஸ் விளையாட்டுப் போட்டிகள் ஜூலை 26 முதல் தொடங்கும். பாரிஸ் ஒலிம்பிக்கில் 117 விளையாட்டு வீரர்கள் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்துவார்கள். 140 பலமான துணை ஊழியர்களும் இருப்பார்கள். இது 257 உறுப்பினர்கள் கொண்ட குழுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம், PCCI எவ்வளோ கொடுத்துச்சு, 8.5 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க தடகள போட்டிகளுக்கு, பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்திய தடகள வீரர்களுக்காக. ஒலிம்பிக் ஆர்டர் விருது. இந்திய துப்பாக்கி சுடுதல் ஜாம்பவான் அபினவ் பிந்த்ரா ஒலிம்பிக் இயக்கத்திற்கான அவரது சிறந்த சேவைகளுக்காக சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் IOC ஒலிம்பிக் ஆர்டர் விருதை பெற்றுள்ளார். ஒலிம்பிக் ஆர்டர் விருதை யார் பெற்றிருக்கா அப்படின்னா துப்பாக்கி சுடுதல் வீரரான ஜாம்பவான் அபினவ் பிந்த்ரா தான் பெற்றிருக்காங்க. அவ்வளோதான். ஒலிம்பிக் போட்டிகள் முடிவடைவதற்கு ஒரு நாள் முன்னதாக ஆகஸ்ட் 10ஆம் தேதி பாரிஸில் நடைபெறும் 142வது IOC அமர்வின் போது விருது வழங்கும் விழா நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒலிம்பிக் இயக்கத்திற்கான உங்கள் சிறந்த சேவைகளுக்காக IOC நிர்வாகக் குழு உங்களுக்கு ஒலிம்பிக் ஆணையை வழங்க முடிவு செய்துள்ளது என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று
ஐஓசி தலைவர் பிந்த்ராவுக்கு எழுதிய கடிதத்தில் தெரிவித்தார். அபினவ் பிந்த்ரா தான் வந்து ஒலிம்பிக் ஆர்டர் விருது வந்து பெறுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது மனு பாக்கரை பற்றி பார்ப்போம். துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியாவின் 6வது ஒலிம்பிக் பதக்கம் மற்றும் துப்பாக்கி சுடுதல் குழு போட்டியில் முதல் முறையாக வந்து குழு போட்டியில் வந்து முதல் முறையாக வாங்கியிருக்காங்க. இதன் விளைவாக ஒரு ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்களை வென்ற சுதந்திர இந்தியாவின் முதல் தடகள வீராங்கனை என்ற பெருமையை மனு பாக்கர் வந்து உருவாக்கியிருக்காங்க. துப்பாக்கி சுடுதல் போட்டியில் ஒலிம்பிக் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண்மணி என்ற பெருமையை மனு பாக்கர் பெற்றார். இந்தியாவின் பாரிஸ் 2024 ஒலிம்பிக்கின் செப்டி மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற ககன் நரங் குத்துச்சண்டை ஜாம்பவான் மேரி கோமுக்கு பதிலாக இந்தியாவின் பாரிஸ் 2024 ஒலிம்பிக்கின் சேஃப்டி மிஷனாக நியமிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஒலிம்பிக் சங்கம் IOA அறிவித்துள்ளது. லண்டன் 2012 ஒலிம்பிக்கில் ஆண்களுக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் போட்டியில் ககன் நரங் வெண்கல பதக்கம் வென்றார். லண்டன் 2012 நடந்த ஆண்களுக்கான ஒலிம்பிக்கில் வந்து துப்பாக்கி சுடுதல் போட்டியில் ககன் நரங் வந்து வெண்கல பதக்கம் வென்றார். சர்வதேச பல ஒழுங்கு நிகழ்வில் பங்கேற்கும் எந்த ஒரு தேசிய குழுவிற்கும் வரும்போது சேஃப்டி மிஷன் மிக முக்கிய நிர்வாக பதவியாகும். சேஃப்டி மிஷன்ஸ் விளையாட்டு வீரர்கள் மற்றும் அவர்களின் நல்வாழ்வை கவனிப்பதில் பணிபுரிகிறார்கள். அவர்கள் பல்வேறு ஏற்பாட்டு குழுக்கள் மற்றும் குழுவின் விளையாட்டு உறுப்பினர்களுடன் தொடர்பு கொள்ளும் புள்ளியாகவும் உள்ளனர். பாரிஸ் 2024 ஒலிம்பிக் தொடக்க விழாவில் 2 முறை ஒலிம்பிக் பதக்கம் வென்ற பேட்மிண்டன் PV சிந்து மற்றும் 13 முறை காமன்வெல்த் விளையாட்டு பதக்கம் வென்ற டேபிள் டென்னிஸ் மூத்த வீரர் சரத் கமல் ஆகியோர் இந்தியாவின் கொடியை ஏந்துவார்கள். பாரிஸ் 2024 ஒலிம்பிக் தொடக்க விழாவில் 2 முறை ஒலிம்பிக் பதக்கம் வென்ற பேட்மிண்டன் வீரர் PV சிந்துவும் 13 முறை காமன்வெல்த் விளையாட்டு பதக்கம் வென்ற டேபிள் டென்னிஸ் மூத்த வீரர் சரத் கமல் தான் வந்து இந்தியாவின் கொடியை ஏந்துவார்கள்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட்டு. சேஃப்டி மிஷனாக செயல்பட்டவங்க யார் அப்படின்னா ககன் நரங் தான் செயல்பட்டாங்க. கொடியை ஏந்தினவங்க 2 பேர் யாருன்னு கேட்பாங்க. PV சிந்துவும் சரத் கமலும் 2 பேரும் தான் கொடி ஏந்திருக்காங்க. சரத் கமலை பற்றி சொல்லணும்னா காமன் விளையாட்டு பதக்கத்தை பொறுத்த மட்டும் 13 வரை காமன்வெல்த் பதக்கம் வாங்கியிருக்காரு. ஒலிம்பிக்கை பொறுத்த வரைக்கும் 2 முறை வந்து ஒலிம்பிக் பதக்கம் வாங்கினா PV சிந்து. இதை கண்டிப்பான முறையில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ககன் நரங் வந்து 2012 ஒலிம்பிக்கில் வந்து என்ன பதக்கம் பெற்றாருன்னு கேட்கலாம். வெண்கல பதக்கம் பெற்றாங்க. அடுத்தது தேசிய இலக்கிய விருது. தமிழ் இலக்கியம் புகழ்பெற்ற எழுத்தாளர் சிவசங்கரி மிகவும் மதிப்புக்குரிய டாக்டர் C. நாராயண ரெட்டி தேசிய இலக்கிய விருது பெறுபவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த மதிப்புமிக்க பாராட்டு தமிழ் இலக்கிய கலாச்சாரத்தின் செழுமையான நாடாக்களுக்கு அவரது மகத்தான பங்களிப்பையும் சமகால இந்திய இலக்கியத்தை வடிவமைப்பதில் அவரது பங்கையும் கொண்டாடுகிறது. நாராயண ரெட்டி தான் வந்து தேசிய இலக்கிய விருது பெறுவதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அப்படி கிடையாது. அதாவது சிவசங்கரி என்றவங்க தான் வந்து டாக்டர் C. நாராயண ரெட்டி தேசிய இலக்கிய விருது பெறுவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க. தேசிய இலக்கிய விருது. அடுத்தது சிறந்த வேளாண்மைக்கான மாநில விருது. மகாராஷ்டிரா தனது புதுமையான விவசாய மற்றும் கிராமப்புற முயற்சிகளுக்காக நீதிபதி B. சதாசிவம் தலைமையிலான 15வது விவசாய தலைமைத்துவத்துக்கான விருதுகள் குழுவால் 2024 ஆண்டுக்கான சிறந்த விவசாய மாநில விருதை வென்றுள்ளது. சிறந்த வேளாண்மைக்கான மாநில விருது யாருக்குன்னா மகாராஷ்டிரா தான். மகாராஷ்டிரா அக்ரிகல்ச்சருக்கு மகாராஷ்டிரா. அடுத்தது ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ தி அப்போஸ்தலர் விருது. ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ தி அப்போஸ்தலர் விருது இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விருது. நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு வந்து இந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடிக்கு ரஷ்யாவின் உயரிய விருதான இது எந்த நாட்டோட உயரிய விருது அப்படின்னு கேட்பாங்க. ரஷ்யாவின் உயரிய சிவிலியன் விருதான ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ தி அப்போஸ்தலர் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். ரஷ்யாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான சிறப்பு மற்றும் சலுகை பெற்ற மூலோபாய கூட்டாண்மை மற்றும் ரஷ்ய மற்றும் இந்திய மக்களுக்கு இடையிலான நட்புறவுகளை மேம்படுத்துவதில் விதிவிலக்கான சேவைகளுக்காக 2019 இந்திய பிரதமருக்கான மிக உயர்ந்த சிவிலியன் ரஷ்யன் விருது அறிவிக்கப்பட்டது. விருது பற்றி ரஷ்யாவிற்கு அவர்கள் செய்த சிறப்பான பங்களிப்புக்காக புகழ்பெற்ற அரசு அதிகாரிகள், இராணுவ தலைவர்கள் மற்றும் அறிவியல், கலாச்சாரம், கலை மற்றும் பொருளாதாரத்தின் பல்வேறு துறைகளில்
குறிப்பிடத்தக்க நபர்களுக்கு இது வழங்கப்படுகிறது. ரஷ்ய கூட்டமைப்பிற்கான சிறந்த சேவைக்காக வெளிநாடு தலைவர்களுக்கும் இது வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கக்கூடிய போர் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கான தீர்வு வெட்டும் வகையில் வந்து பிரதமர் மோடி வந்து பயணம் பண்ணிட்டு வந்தாங்க. உக்ரைனுக்கும் போனாங்க, ரஷ்யாவுக்கும் போனாங்க. அடுத்தது மதிப்புமிக்க விவசாய தலைமை விருதுகள் பெற்ற மாநிலம் 2024 கூடியது நாகாலாந்து. 2024ஆம் ஆண்டுக்கான மதிப்புமிக்க வேளாண்மை தலைமைத்துவ விருதுகளில் தோட்டக்கலையின் சிறந்த மாநிலமாக நாகாலாந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது. தோட்டக்கலை மேம்பாட்டுக்கான புதுமையான திட்டங்கள் மற்றும் கொள்கைகளை அறிமுகப்படுத்தியதில் சிறந்த பணிக்காக இந்த விருது மாநிலத்திற்கு வழங்கப்பட்டது. இது ஏராளமான விவசாயிகளின் வாழ்க்கையை சாதகமாக தொட்டுள்ளது மற்றும் மாநிலத்தில் உள்ள கிராமப்புற மக்கள். புதுடெல்லியில் நடைபெற்ற 15வது விவசாய தலைமைத்துவ மாநாட்டில் நாகாலாந்தின் மகளிர் வள மேம்பாடு மற்றும் தோட்டக்கலைத்துறை அமைச்சர் சல்குதோ ஓனுவோ குரூஸ் இந்த விருதை பெற்றார். ஓகே, இதோட ஜூலை மாதத்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. நம்ம வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.